ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிவப்பு அரிசியில் பண்ண அவல் வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. வீட்டில் சிவப்பரிசி அவலும் நாட்டு சர்க்கரையும் வீட்டில் இருந்தாலே போதும். ரொம்பவே சத்தான இந்த ஹல்வாவை வீட்டில் நீங்களும் செய்யலாம். வீட்டில் உள்ள பெரியவங்களோ இல்லை சின்ன குழந்தைங்களோ ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் தயங்காமல் இதை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அவலை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். இதை அப்படியே டைரெக்டாக செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது இன்னும் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ அவலை நல்லா வறுத்தாச்சு. அவல் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக பவுடராக இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடாகி நல்லா முழுசாக உருகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ முழுசாக நெய் உருகி வந்ததுமே இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு கூடவே ஒரு 10 பாதாம் பருப்பையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்து இப்போ இந்த நெய்யில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு வறுத்தெடுத்த அதே நெய் கூட திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ நெய் நல்லா முழுசாக உருகி வந்ததுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க சிவப்பரிசி அவல் பவுடரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கணும். நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அல்வா செய்யும்போது இன்னும் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நெய்யில் வறுத்த பிறகு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக திரும்பவும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கூட கட்டிப்பட விடாமல் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பால் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே இது நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ 3வது கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த அவல் எவ்வளோ தான் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்தாலுமே அந்த தண்ணியோட சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இது வெந்து வந்துடும். 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்ததுக்கு இப்போ பாருங்கள் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன். ஆனால் முழுசாக அது எல்லாமே உறிஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ எந்த கப்பால் அவலை 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கரைய இன்னும் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா நல்ல பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சொலண்டு வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கலாக தூக்கி கொடுக்கும். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே ஹெல்த்தியான சிவப்பரிசி அவல் வச்சு அல்வா ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் ஈஸியாக இந்த ஹல்வாவை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சத்தான அல்வா, பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். மிஸ் பண்ணாமல் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.